அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார். நம் கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் உருகி நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஒரு தடவை சேர்ந்து சொல்லுமா? அருள்நாத நாமமதில் ஆமென். ஒரு மனதாய் கூடி அவருடைய சமூகத்தில் நாம் ஒரு மனதாய் அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆமென், நம்முடைய இதயத்தின் குரல்களை கேட்பவர் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார். நம் கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அப்பா, இந்த சமூகத்தில் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போங்கிற நிகழ்ச்சிக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரு மனதாக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வசனம் சொல்வது போல இங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஒருமித்த ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராதனை ஆராதிப்போம் ஜெபிப்போங்கிற நிகழ்ச்சியில் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் இறங்கணும். யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்த ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் இறங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய இருதயத்தின் கதர்களை கேட்பவரே ஆண்டவரே, நீர் எழுந்துள்ளும்படியாக இந்த வேலையில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடையில எடுத்து போடுங்க. வாஞ்ச
வாஞ்சிக்கிற ஒரே ஒன்று உங்க பிரசன்னம் ஆண்டவரே. உங்க பிரசன்னப்பா, உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணாம்ப்பா. நீங்க இல்லாம நாங்க எதையுமே செய்ய முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை வேணும், உங்க பலன் வேணும். அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவருடைய இருதயத்தில் ஒரு மனமகிழ்ச்சி நீர் உண்டாக்குங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து அந்த இடத்துல ஆராதிக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எல்லா தடைகள் எடுத்து போட்டு அந்த இடத்துல நம்முடைய பிரசன்னம் இறங்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம், இந்த கடத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இத்தனை பேர் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போங்கிற நிகழ்ச்சியை கலந்து கொள்ள நீங்கள் வாஞ்சியா இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் JKM TV சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நம்மளை பாதுகாத்த தேவன், இனிமேலும் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கையை விசுவாசம் என்னும் அச்சாரத்தில் தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார், நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறதுனால, அவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறதுனால, அல்லேலூயா, எந்த பிரச்சனைகள், காரியங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு எங்களை நிச்சயமாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை தருவார். அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோட ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி என்று சொல்லி தாவீது சொன்னது போல அதே சங்கீத அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து, ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு பழைய கிறிஸ்தவ கீர்த்தனை எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உற்சாகமாக இருக்கிற இடங்களை நீங்கள் கரங்களை தட்டி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல உற்சாகமாக நீங்கள் இந்த பாடலை, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் வாயிலே தெரிந்து நம்ம இந்த பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடுவானோர் தூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடுவானோர் தூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆமென். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய்வளவான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் நீ செய்வளவான வினை பொறுத்தருளும் மேலான, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை. நல்ல உற்சாகமாய் பாடுவோமா?
பாதை நோய் துன்பம் மாற்றி அணுந்த போதருந்தாயை செய்துயிர் தந்த பாதை நோய் துன்பம் மாற்றி அணுந்த போதருந்தாயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர சோஸ்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர சோஸ்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே என் உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஹல்லேலூயா. அது ஒரு பழைய பாடல். ஆமென். வேதத்திலே சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் தேவனாய் கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொன்ன சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. எதுக்காக நம்முடைய ஆத்மா கர்த்தரை நாம் சோஸ்திரிக்க வேண்டுமா? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று சொல்லி. எதற்காக நாம் நம்முடைய ஆத்மாவை பார்த்து நாம் எதற்காக சொல்லுகிற ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி என்று சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எல்லா நோய்களையும் குணமாக்கி, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதனால என் ஆத்துமாவே எல்லா பிராணனுக்கும் உன்னை விலக்கி மீட்ட அந்த கர்த்தரை, தேவாதி தேவனை, இயேசுவை தனக்காக நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, ரத்தம் சிந்தி நம்முடைய ஆத்மாவை மீட்டாரே. அதனால ஆத்மாவே நீர் கர்த்தரை சோஸ்திரி என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்பப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லிட்டு ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, இல்லைன்னா மறந்துடக்கூடாது. நம்ம ஆத்மா அநேக நேரங்கள் அப்படிதான் நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம எப்பொழுது ஆண்டவரை நாம் துதிக்கணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இந்த நேரத்தில் நம்ம ஜீவனோடு இருப்பது கூட அவருடைய கிருபை. அதற்காக என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. அந்த பரிசுத்த நாமத்தை உடையவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு சோஸ்திரம் செலுத்த வேண்டும், அவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி அறிந்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே நன்றியால் நான் துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே, எந்த வேலையிலும் துதிப்பேன். ஏன்னா ஆதியும் நீங்க தான், அந்தமும் நீங்க தான், ஜோதியும் நீங்க தான், என் சொந்தமும் நீங்க தான். உலகத்துல சொந்தங்கள் விட்டு போயிடலாங்க, நண்பர்கள் விட்டு போயிடலாம், கூட இருக்கிற நண்பர்கள் கூட விட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நாளும் பிரியா மாட்டாருங்க. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடாத தேவன். அவருடைய கிருபையினால நாம்
இந்த நாளிலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு எல்லாமே எல்லாம். அதனால எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் இருக்கிற இடங்களில் நல்ல சத்தமாக நாம பாடுவோம். அல்லேலூயா. நாம் பாடுகிற சத்தம் இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற இடங்களில் நான் பாடுவோமா? காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ற வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ற வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. இந்த கால உற்சவம் நான் பாடுவோமா? அல்லேலூயா. கரங்களை தட்டி லோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்க இருக்கிற உற்சாகமா நீங்க சொல்றீங்களா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களை உற்சாகமாய் பாடுவோமா? ஆமென். உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய தாழ்வில நீங்க தான் உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன்.
சபையோரே கவி பாடி பாடி துதிப்போமே. சிந்தையாய் நமக்கு ஆனந்தமானதில்ல கரியதோ நன்மை மிக மிக. சிந்தையாய் நமக்கு ஆனந்தமானதில்ல கரியதோ நன்மை மிக மிக. துதிப்போமே தசியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலிருந்து தசியோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினது என் துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி துதிப்போமே. ஆசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லுநாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். கரை கடல் உயிவா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிவான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. அல்லேலூயா. நல்ல உற்சாகங்களை கரங்களை தட்டி எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் எப்பொழுது நமக்கு நல்லவராக இருக்கிற நல்ல தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலும் சரி நம்முடைய தாழ்விலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாதையிலும் சரி அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எல்லாற்றுக்கும் மேலாக அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் தான் நமக்கு நம் பாதைங்க. அல்லேலூயா. அவருடைய பாதையில நம்மை அவர் வழிநடத்தி செல்கிற நல்ல தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு தாய் தந்தை கைவிட்டாலும் நான் உன்னை மறவேன், உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. நமக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல நம்மளை தூக்கி சுமக்கிற நல்ல தேவன் நமக்கு. அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தாயும் தந்தையுமாய் நண்பனுமாய் இருக்கிற நல்ல நல்ல தெய்வம். அந்த தெய்வத்துக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களை வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா.
அப்பா. உம்மை சோஸ்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலும் நீங்கள் தான். நாங்கள் தாழ்ந்து போனோம், அதுலேயும் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கே போனாலும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நோய் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. எனக்கு நோய் ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவன் கர்த்தர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எனக்காக இரத்தத்தை சிந்து ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் சுகமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவர், உம்மை விசுவாசிக்கிறதுனால, உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்குற நல்ல தேவன். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்வில் எங்கள் வாழ்வை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எந்த ஒரு காரியத்திற்கு அஞ்ச மாட்டேன். எப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் என் வாழ்வில் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். ஏன்னா நீர் என்னோடு கூட இருக்கிற நல்ல தேவன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் மன நீடிய சார்ந்த மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லி அதே 103ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. அதே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மளை சரி கட்டாலும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அதற்காக நாம் பாவம் செய்து கொண்டு இருப்போமா அப்படின்னு சொன்னால் கிடையாதுங்க. நம்ம பாவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம மீட்டெடுத்திருக்கனால திரும்பவும் நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடாது. நம்மளுடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மளை அவர் நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதான் நம்மளை சரி கட்டாமல் இருக்கிற நல்ல தேவன், கிருபையுள்ள தேவன். அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கினார் என்று சொல்லி அல்லேலூயா வேதத்திலே நாம் பார்க்கிறோங்க. பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. அந்த பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில இறங்கி வந்தாருங்க. தாழ்மையோடு இறங்கி வந்தாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம இருதயத்தில் நாம் யோசித்து பார்ப்போமானால், நம் மனதிலே நாம் யோசித்து பார்ப்போமானால், ஆண்டவரே தூரமாய் போயிருந்த நம்மை அல்லேலூயா அவர் நம்மளை மீட்டெடுத்து அவருடைய மனவாட்டி ஆக்கினார். நமக்கு ஆரங்கள் பூட்டி நம்மளை அலங்கரித்து. எல்லாம் யோசித்து பாருங்க. எங்கேயோ கிடந்த நம்முடைய வாழ்வை, எங்கேயோ கிடந்த நம்மளை வேதத்தில் ஒரு வசனத்தில் பார்க்கிறோம். ரத்தத்தில் கிடந்த உன்னை பிழைத்திரு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாராங்க. பிழைத்திரு என்று சொன்னாராம். அப்படி இருந்த தூரம் போயிருந்த நம்மளை அவர் மீட்டெடுத்து அவருக்காக, அவருடைய மனவாட்டியாக நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறான்னு சொல்ல, அதை விட பெரிய கிருபை வேற ஒன்றுமே இல்லைங்க. அந்த கிருபையை நான் விட்டு விடக்கூடாது. அதை விட பெரிய கிருபை வேற ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறாரோ அதே போல கர்த்தர் தமக்கு பயப்படுறவர்களுக்கு இறங்குறாங்க, தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த பிரமாணத்திற்கு, கர்த்தருடைய நீதிக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால், அல்லேலூயா, அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், அல்லேலூயா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு நாம் பயந்து இருப்போமானால், அல்லேலூயா, வசனம் சொல்வது போல அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறாராங்க. ஆமாங்க. வேதத்தில் நான் பார்க்கிறோம். எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும், நீங்க எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்த தேவன். அது உண்டாக கிடவுது என்று சொல்லி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நம்மளை மாத்திரம் அவர் மண்ணினாலே, அவருடைய திருக்கரத்தினாலே நம்மளை உருவாக்கி இருக்கிறார் என்றால் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய அன்புங்க. அல்லேலூயா. நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. மண்ணென்று நினைவு கூறுகிற தேவன் பாருங்க, அவருடைய திருக்கரத்தினாலே மண் எடுத்து நம்மளை உருவாக்கி நம்முடைய நாசில் அவருடைய சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தெய்வம், அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுக்காக, அவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறதுனால அவருக்கு நாம நன்றிகளை செலுத்துவோம். அல்லேலூயா. வேற என்னங்க செலுத்த முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நம்மளுடைய காசுக்காகவோ நம்முடைய மற்ற எந்த ஒரு காரியத்திற்காக இல்லைங்க. அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை, மகனே மகளே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி இடத்துல கேட்கிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஏற்பட்ட நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல உற்சாகமாய் வாய்களை திறந்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா.
அவருடைய பாதங்கள், கடலின் மேல் நடந்திட்ட பாதங்கள் அவர் அற்புதமானங்கள். அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக செல்கிறதுங்க. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதுங்க. அல்லேலூயா. வேதத்திலே நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வரும்பொழுது நாம் பார்க்கிறோம். இடையில வரும்பொழுது ஒன்றும் இல்லைங்க, அதுல இருந்து கிளம்பி வந்த உடனே ஒரு பிரச்சனை. செங்கடல் முன்னாடி நிற்கிறது. திரும்பி பார்க்கிறோம், ஆனால் பார்வோனுடைய அவனுடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை விட்டு ஆண்டவருடைய பக்கமாய் நாம் திரும்பும் பொழுது நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட அநேக காரியங்கள் ஒரு செங்கடல் போன்று இருக்கலாம். இராணுவம் நம்மளை தொடர்ந்து வரலாம். ஆனால் கர்த்தர் இந்த செங்கடலிலே வழியை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. செங்கடலிலே வெட்டாந்திரை உண்டாக்குற தேவன், வெட்டாந்திரையில நடக்க பண்ணுகிற தேவன். யோசித்து பார்த்திருப்போமா? இல்ல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யோசித்து பார்த்திருப்பாங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை ஒரு வெட்டாந்திரையில வைத்து நடத்துவார் என்று சொல்லி யோசித்து பார்த்திருப்பாங்களா? அதான் அவருடைய அற்புதங்க, அவருடைய அதிசயம். செங்கடல் இருந்ததுனாலதான் நம்மளை வெட்டாந்திரையில அவர் நம்மளை நடத்தி வைத்த அந்த அதிசயத்தை பார்க்க முடிந்ததுங்க. ஒரு செங்கடல் இல்லாம ஒன்றுமே இல்லாம அப்படியே போயிருந்தோம் அப்படின்னா அவருடைய அற்புதத்தை, அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்திருக்க முடியாது. ஒண்ணுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளை வழிநடத்துகிற தேவன். செங்கடல் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை முன்னாடி இருந்தாலும் அந்த இடத்துலதான் நமக்கு செங்கடல் இருந்தாதாங்க நம்முடைய வாழ்க்கையில அந்த செங்கடல் நடுவே வெட்டாந்திரை உருவாக்கி நம்மளை வழி நடத்த முடியுங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவன். ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். உம்மை நான் மறவேன். உம்மை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நான் துதிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நான் துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி வாய்களை திறந்து நாம் சொல்லுமா? அவர் நம்மளை கடிந்து கொள்ளாத தேவன். எப்பொழுது நம்மை கோபமாகிறார் என்று சொல்லி, கோபம் கொண்டிறார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோங்க. அதனாலதான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வழிகளை இஸ்ரவேலுக்கும் மோசேக்கும் தெரிய பண்ண தேவன், பிதாக்களுக்கு அவருடைய வழிகளை தெரிய பண்ண தேவன், நமக்கும் அவருடைய வழியை தெரியப்படுத்தி நம்மளை அவர் நடத்துகிறதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ள உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுமா? பாதை காட்ட கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சோர்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுமா? ஆராதனை சொல்லி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என்று சொன்னேன். சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதப்பா, பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள்
எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை. ஒரு தைரியத்தோட சொல்லுமா, அவருடைய வார்த்தை நம்மளோட கூட இருப்பதனால அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. வாயிலை திறந்து சொல்லுமா உற்சாகமாக, உண்மையே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் கொண்டே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் கொண்டே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாட்ட கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும். ஒரு தைரியத்தோடு சொல்லமா, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் பார்வோனின் சேனை தோல் சூழ்ந்தால் ஆண்டவரே என்னை பாதுகாக்கிற கர்த்தர் நீர் எனக்கு உண்டு ஆண்டவரே. என்னுடைய பாதையில ஆண்டவரே நீர் வெளிச்சமா இருக்கு, பாதை காட்ட நேசர் எனக்கு உண்டு என்று சொல்லி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. கைகளை வெட்டி சொல்லும் ஆண்டவரே, உண்மையை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. வாழ்க்கையிலப்பா இந்த வார்த்தை எங்களுக்கு துணையா இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ வாக்குத்தத்தங்களோட வாழ்க்கையில நீங்க தந்திருக்கிறீங்க. வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு நிறைவேறல என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்வில் அவருக்கு சித்தமான நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரே. அது பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனமாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏற்ற வேளையில கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிற நல்ல தேவன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே எனக்கு சுகமா இருக்கிறதப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. என்னை சுற்றிலும் ஆண்டவரே பார்வோனின் சேனைகள் எப்படி சூழ்ந்ததோ, பார்வோனின் சேனைகள் எப்படி தொடர்ந்து வந்து
இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து கொண்டிருந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் அப்படி வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது. முன்பாக இருக்கிற செங்கடலை இரண்டாக பிளந்து பட்டாந்தரிலே நடக்க பண்ணுகிற நல்ல தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவாந்திர வெளியே நீரூட்டாக்குற தேவன் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா காரியங்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் நடத்துகிறதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கிருபை தருகிறவர். அவர் கிருபையினால தான் நான் இருக்கிறோங்க. ஏதோ நம்ம செய்யற நல்ல காரியங்களோ இல்ல நாம மற்றவங்களுக்கு உதவுறதுனாலயோ இல்ல நான் நீதிமானா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலயோ அல்லங்க. அவருடைய கிருபை, அவருடைய கிருபையினாலதான் நாம் முன்னாலே நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபையை நாம் விட்டுவிடக் கூடாதுங்க. அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனே கர்த்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழ்ந்து கொண்டு இருக்கிற சேராபின்கள் மத்தியில் இருக்கிற அந்த சேனைகளின் தேவனாய் கர்த்தர். அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் வல்லவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நேற்று இன்றும் என்று மாறாத தேவன், அவர் உயிர் தெழுந்தவர், திரும்பவும் வரப்போகிற ஜீவனுள்ள தேவன். பேர்பட்ட நல்ல தேவனுக்கு இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்தும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருக்கிறீர். அப்பா, வாழ்க்கையில உங்களை போல ஒரு தேவனை நான் பார்த்ததில்லை. ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, தூரம் போன சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து ஆரங்கள் பூட்டி அலங்கரித்த தேவன் என்று சொல்லி நாம் பாடணுமே. முதல்ல நம்மளை எப்படி அலங்கரித்த தேவன் அவர். அல்லேலூயா. உங்களை அலங்கரித்த தேவன். பாவியான என் மேல அவர் கிருபையா இறங்கி அவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி மீட்டாரே. ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, பார்வோனின் சேனை தொடர்ந்து வரும் பொழுது ஆண்டவரே, பார்வோனின் சேனைக்கு எங்களை மீட்டெடுத்த தேவனே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுமா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இன்னொரு முறை சொல்லுமா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எல்லாரும் வாயில திருப்பூருக்கு சொல்லுமா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல கிருபையா இருந்த தேவன் அவர். நம்முடைய பாவங்களை விட்டு நம்மளை விலைக்கு மீட்ட நல்ல தேவன் அவர். வாயில திறந்து சொல்லுமா. ஆண்டவரே, உங்களை போல ஒரு தெய்வத்தை நான் பார்க்கல. ஆண்டவரே, எனக்காக தன் ஜீவனையே நீர் தந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, குற்றமில்ல இரத்தத்தை குற்றமுள்ளவனுக்காக, ஆண்டவரே, இந்த பாவியான எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீங்க. ஆண்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நல்ல தேவன். வாயில திறந்து சொல்லுமா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுமா. ஆண்டவரே, உம்மை போல நல்லவரை நான் பார்த்ததில்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மீட்டெடுத்தவர். ஆண்டவரே, எங்களுக்காக தன் ஜீவனை தந்தவர். உம்மை போல ஒரு தேவனை நாங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர். வாய்களை திறந்து சொல்லுமா. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். வாய்களை திறந்து சொல்றீங்களா. அவர் நல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை
உம்மை போல் வேறு தேவன். உங்க வாழ்க்கையில நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா நீ சொல்லுங்க, வாயில திறந்து. உங்களை எல்லா துன்பங்களுக்கு நம்மளை வீட்டெடுத்து நம்மளை மகிழ்ச்சியாக்குன நீங்க அதை உணர்ந்தீர்களானால் நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுமா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர், பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே. சொல்லுமா எல்லாம் சேர்ந்து, நீங்க நல்லவங்க ஆண்டவரே, நீ நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ நல்லவராய் இருக்கிறீர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, சர்வ வல்லமை
இரக்கமுள்ள தேவன் நீர். பாவியாயிருந்த எங்களை மீட்டெடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை நீர் அழைத்தவர். நீர் உண்மையுள்ள தேவன். நீர் பொய் சொல்வதில்லை. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். தர்மையான வேளையில நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோஸ்தரிக்கிறோம். கொஞ்ச நேரம் பாடல்களை பாடி ஆராதிக்க நீங்க கிருபை தந்தீங்க, பலன் தந்தீங்க. உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதித்தோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இவர்களும் ஆராதித்தார்களப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். மகிழ்ச்சி ஆக்குற தேவன் நீர் ஆண்டவரே. இருதயத்தை மனமகிழ்ச்சி ஆக்குற தேவன். போற்றுகிறோம், மகிமைப்படுத்துறோம், சோதனை செலுத்துறோம். யாரெல்லாம் உண்மையாய் இடத்திலிருந்து உண்மை கூப்பிட்டார்களோ அதில் சபியமாய் இருக்கிற தேவன் சோதனை செலுத்துறான். இப்பொழுதுப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் சில பிரேயர் குறிப்பு, ஜப குறிப்புக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஜபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கி எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம், சோதனை செலுத்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் சில பாடல்களை பாடி ஆராதிப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஒரு சில ஜப குறிப்புக்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த ஜப வேலையில் அப்படியே ஜபத்தோடு அவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாய் அவருடைய சமூகத்தில் நாம் அவர் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த நேரத்தில் குடும்பங்களுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். குடும்பங்களில் உள்ள கணவன் மனைவிக்காக, அவர்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் மாற, குழந்தைகளுக்காக, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும்படியாக, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும்படியாக. நிறைய வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், இயேசுவே வீட்டின் தலைவர் என்று சொல்லி நாம் பார்த்துருப்போம். எத்தனை வீட்டில் ஆண்டவர் தலைவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த போர்டு போட்டிருக்கோன்றதை நாம் கேட்கணும். குடும்பத்திற்கு தேவன் தலையாக இருக்கும்படியாக, அவர் குடும்பத்தை நடத்தும்படியாக இந்த வேளையில நாம் எல்லாரும் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் அப்படி ஜெபிப்போமா? உங்களுக்கு உங்க மனதில் இந்த குடும்பத்திலேயாவது பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் உண்டுங்க. நீங்க அவர்களை நினைத்து, இந்த குடும்பத்தை நினைத்து எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க யாருக்காக ஜெபித்தீர்களோ அவர்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறவர். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஜெபிப்பதற்காக. அப்பா, ஆதியிலே நீங்க எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவரே, ஆதாமையும் படைத்து நீங்க சொன்னீங்க அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி. ஏதோ அப்பா நீங்க துணை உண்டாக்குறேன் நீங்க சொல்லல ஆண்டவரே, ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமிலிருந்து ஆண்டவரே நீர் ஏவாளை உண்டாக்கினீர் ஆண்டவரே. அதே போல குடும்பத்துல கணவன் மனைவியா இணைந்திருப்பது ஆண்டவரே அது உம்முடைய சித்தம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த குடும்பங்களெல்லாம் நாங்கள் நினைத்து உடைய சமூகத்தில், அந்த குடும்பங்களுக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களிலே சமாதான நிலமுடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஆதாம் ஏவாளை உண்டாக்கி நீங்க பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், குடும்பத்தை நேசிக்கிற தேவன். ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனைகளை போட்டு ஆண்டவரே உம்மை தேட விடாதபடிக்கு, உம்மை அறிய விடாதபடிக்கு, உம்மிடத்தில் கிட்டி சேராதபடிக்கு பிசாசானவன் அநேக பிரச்சனைகளை குடும்பங்களில் போட்டு
ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் ஆண்டவரே சிதைக்கிற காரியங்களை நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். அவர்களுடைய சமத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. எந்த குடும்பத்தில் நீங்கள் நினைத்து ஜெபிக்கிறீங்களோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் தருகிறவர். அல்லேலூயா. அப்பா, அந்த குடும்பங்களுக்காக யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பங்களை எல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஒருவேளை கணவனுக்கு விட்டு கொடுக்காத தன்மை இருக்கலாம், மனைவிக்கு விட்டு கொடுக்காத தன்மை இருக்கலாம். ஆண்டவரே, ஒரு விஷயம் அந்த இடத்துல இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேச முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒருவருக்கு விட்டு கொடுத்த ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் உண்மை பற்றி கொள்ள ஆண்டவரே, உலக பிரகாரமான அன்பு அல்ல ஆண்டவரே, உங்கள் தெய்வீக அன்பு அந்த குடும்பங்களில் நிலவும்படியாக, கணவனுக்கு மனைவிக்கு இடையில உங்கள் தெய்வீக அன்பு நிலவும்படியாக, அந்த தெய்வீக அன்பில் அவர்கள் பிணைக்கப்படும்படியாக இந்த வேலையில நாங்கள் செபிக்கிறோம். பிசாசான குடும்பங்களில் விதைக்கிற அந்த விதைகளை, களைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். உங்கள் சமாதானம் அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும், உங்கள் சந்தோஷம் அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் யாரெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிரிவினை இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறோம். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அந்த பிரிவினைகள் எடுத்து போட்டு ஆண்டவர்கள் சேரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதே போல அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், குடும்பத்தை நேசிக்கிறவர் நீர். ஆண்டவர், குடும்பத்தோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஆண்டவர் எல்லா பொருளாதார பிரச்சனைகளை மாற்றி கொடுங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் நிகழும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு சந்தோஷம் இந்த குடும்பங்களிலே சூழ்ந்திருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அங்க இந்த குடும்பங்களில் நீங்க தலைவராக இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட கிருபைகளை நீர் குடும்பங்களுக்கு தருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது அப்போஸ்தலர்கள் தேவ சபைகளை ஸ்தாபிக்கிற கிருபையில் இன்னும் அதிகமாய் அவர்கள் வளர முடியாது நாங்கள் ஜெபிப்போம். சுவிசேஷர்கள் மூலம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடங்களில் பிரசங்கிக்கப்பட நாம் ஜெபிப்போம். திரளான ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபைகளில் அது சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற அதே வசனத்தின்படியாக திரளான ஜனங்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேர்க்கப்பட வேண்டும். சுவிசேஷத்திற்கு எதிரான வல்லமைகள் முற்றிலும் மாறணும், நிர்மூலமாகணும். மேய்ப்பர்கள் சபை குறித்தான உக்கிரானத்தவர்களாக இருக்கவும் நாம் ஜெபிப்போம். போதகர்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது அபிஷேகத்தினால் நிரம்பி கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிப்போம். அநேக சபைகள் நம் தேசத்தில் உண்டு. சபைகளில் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற போதகர்கள் நம்ம இந்த தேசங்களில் இன்னும் அதிகமாக எழும்பணும். இப்பொழுதும் இருக்கிற சபைகள் இருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் அநேக போதகர்கள் உண்டு, அநேக ரெவரண்ட் உண்டு. எல்லாரையும் இந்த சமூகத்தில் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த தேசத்தில் அநேக சபைகள் உண்டு. ஆண்டவரே, அநேக சபைகள் அந்த போதகர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போதகர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த போதகர்கள் நம்முடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அந்த போதகர்கள் ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே அந்த போதகர்களாக இருந்த அந்த உக்கரணத்தோடு அந்த போத ஊழியத்தை செய்வதற்கு உங்கள் கிருபை அவருக்கு மேலே இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே இந்த போத ஊழியத்துக்கு எதிராக செயல்படுற காரியங்கள் அநேகர் இருந்து ஆண்டவரே சபைகளை குலைக்கிற காரியங்கள் அநேகம் இருந்து ஆண்டவரே அவர்களை இந்த போதகர்களை ஆண்டவரே இந்த சபையை நடத்த விடாதபடிக்கு ஆண்டவர் அநேக பிசாசின் கிரைகள் உண்டு. அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். அநேக சுவிசேஷர்கள் எங்கள் தேசத்தில் இன்னும் எழும்பணும். எங்கள் தேசத்தில் இந்த சுவிசேஷர்கள் எழும்பி அநேகருக்கு ஆண்டவரே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷர்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமைகள் மாற்றப்படணும். சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்படுகிற வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படணும். ஆண்டவரே, நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் நல்லவராக இருக்குங்கன்னு சொல்லி நாங்கள் பாடணுமே. ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே,
எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தான் ஆண்டவரே உங்க ரத்தத்தை நீங்க இந்த பூமியில சிந்தினீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக இந்த வேலையில நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் இன்னும் சபைகளை உருவாக்குகிற அந்த கிருபையில இன்னும் அதிகமாய் அவர்கள் வளர தேவனீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஊழியர்கள் எழும்பணும் ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஊழியர்கள் எழும்பணும் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. நான் மாத்திரம் மகிமைப்படணும். சபைகள் ஆண்டவரே இன்னும் ஊழியங்கள் இன்னும் ஆண்டவரே தேசத்துல பெருக முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் சபைகள் எழும்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் போதர்கள் எழும்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சுவிசேஷர்கள் எழும்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் மகிமைப்படட்டும். நீ மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போங்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு கூட ஆராதித்து எங்களோடு கூட இந்த 2 ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபித்ததற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நாமத்திரம் மகிமைப்படட்டும். எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து ஆராய்த்து ஜெபித்திருப்பீங்க என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் அடுத்த வாரத்தில் இதே மாதிரி ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் குழந்தைகளோடும் குடும்பங்களோடும் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.